ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ஆஃப் வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். கடவுள் நம்மளுக்கு ஒரு தடவை தான் வாய்ப்பு கொடுப்பார். அந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். அது கூட சேர்த்து ஒரு திருக்குறளுக்கான விளக்கமும் இந்த சிறுகதையில் இருக்குது. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? வாங்க. ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரனும் ஒரு கண்ணு தெரியாதவனும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ரெண்டு பேரும் உட்காந்து மரத்தடியில் உட்காந்து பிச்சை எடுக்கிறாங்க. அப்போது வரவங்க அவங்களுடைய அன்றாட வேலையே என்னென்னா, அந்த கண்ணு தெரியாதவனுக்கு நல்லா பாட தெரியும். அந்த மாதிரி அவன் நல்லா பாடுவான். அவங்களுக்கு முன்னாடி ஒரு தட்டை வைப்பாங்க. வரவங்க போகிறவங்கெல்லாம் அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு, அப்புறம் ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரிலாம் பணம், காசு இதெல்லாம் கொடுப்பாங்க. இவனோட பாட்டுக்கு நிறைய பேர் அடிமையாகவும் இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குரல் வளம் அதிகமாக நல்லாவும் இருந்தது. அதனால எல்லாருக்குமே அவன் பாடுறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அவன் இதை ரெண்டு பேருமே வழக்கமாக வச்சுருந்தாங்க. இப்போது வர்ற காசுலேயும் பணமாக எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த பிச்சைக்காரன் தான் இவருக்கு எல்லாத்தையும் சொல்லுவார். ஏன்னா இவருக்கு கண்ணு தெரியாது. அதனால் இப்போது அந்த மாதிரி ஒரு நாள் இவர் முன்னாடி தட்டெல்லாம் வச்சுட்டு ரெண்டு பேரும் உட்காந்து இவர் பாட ஆரம்பிக்கிறாரு. அப்போ பாட ஆரம்பிக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பக்கமாக அன்னைக்கு அந்த நாட்டோட மன்னர் கிராஸ் பண்ணி போகிறார். அப்போ அதை பார்த்த உடனே ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. இவர் பாடுற பாட்டில் மன்னருக்கும் யாரா இவ்வளோ அழகான குரல் வளத்தோடு பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெய் மறந்து பாட்டு கேட்கவும் ஆரம்பிச்சிட்டார். பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம், உன்னோட இவ்வளோ அழகாக பாடுறியே, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் தான் இந்த நாட்டோட அரசன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த கண்ணு தெரியாதவனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஆகா, நம்மளை மதித்து நம்ம நாட்டோட மன்னனே நம்மக்கிட்ட கேட்குறாரு. அப்போனா நம்ம நல்ல விஷயமா கேட்கணும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு, என்ன யோசிக்கிற, எதுவாக இருந்தாலும் கேளு, நான் தரேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போது இந்த கண்ணு தெரியாதவன் என்ன சொல்கிறான்னா, மன்னா, எனக்கு பெருசாக ஆசையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் மத்தியானம் டெய்லியும் மத்தியானம் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த சாப்பாடு எனக்கு வேணும், அவ்வளவுதான் அப்படின்னு அவன் கேட்குறான். இவ்வளவு தானா? இது என்ன பெரிய பிரமாதம்? நாளைக்கு மத்தியானம் நான் என்ன சாப்பிட்றேனோ அந்த சாப்பாடு உனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதை கேட்ட உடனே கண்ணு தெரியாதவனுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. ஆஹா, ரொம்ப கொடுத்து வச்சவங்க. கேட்டவுடனே அரசர் அவர் என்ன சாப்பிட்றாரோ அந்த சாப்பாடை நம்மளுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே சந்தோஷம். அவன் என்ன முடிவு பண்ணுறான்னா, நாளைக்கு மத்தியானம் நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மன்னர் சாப்பாடு கொண்டு வருவார். அதனால் நம்ம என்ன பண்ணணும், காலையிலேயே சாப்பிடக்கூடாது. ஏன்னா நார்மலான சாப்பாடெலாம் சாப்பிட்டோம்னா அப்புறம் அதிகமாக சாப்பிட முடியாது. அரண்மனையில் என்ன மாதிரியான சாப்பாடு இருக்குமோ அதெல்லாம் நம்ம சாப்பிடணும். விதவிதமாக இருக்கும். அதனால் நம்ம பட்னியாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. இப்படியே இருந்து நல்ல சாப்பாடு சூப்பராக சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். அதுக்கேற்ற மாதிரி அவன் என்ன பண்ணுறான், பட்னியாகவே இருக்கிறான். காலையில் நைட்டு ஃபுல்லாக ஒரே ஹாப்பியாக தூங்கி எந்திரிக்கிறான். விடிஞ்ச உடனே அதே மாதிரி சாப்பிடாமலே இருக்கான். மத்தியானம் ஆகுது, இப்போ வந்துடும் அப்படின்னு வெயிட் பண்ணுறான். மணி 2 ஆகுது, 3 ஆகுது, 4 ஆகுது, சாப்பாடே வரல, மன்னனும் வரல. இதுக்கு நடுவில் எல்லாருமே சாப்பாடு கொண்டு கொடுக்குறாங்க. இவன் வாங்கவே மாட்டேங்கிறான். இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஏன்னா இவனோட எண்ணமெல்லாம் என்ன இருக்குது, அரசரே கொண்டு வந்து தரேன்னு இருக்காரு, அப்போ அரண்மனை உணவு நம்மளுக்கு வரும்ல அப்படின்னு அவன் வெயிட் பண்ணுறான். ஆனால் பார்த்தா வரவே இல்லை. நைட்டு 7 மணி ஆகிடுது, 8 மணி ஆகுது, எல்லாமே இருட்டாயிடுது. ஜன நடமாட்டமே இல்லை, எதுவுமே இல்லை. இவனுக்கு கோபமாகவும் வருது. அரசர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றலையே, நமக்கு சாப்பாடே கொடுக்கல, நம்மளுக்கு இதோடையும் பசி வேற வந்துருச்சு அப்படின்னு அவன் யோசிக்கும்போது மன்னர் என்ன இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்துச்சா, அதுக்கப்புறம் 100,000 பொற்காசுகள் கொடுத்தேனே, அதுவும் உனக்கு அந்த பொற்காசுகள் மூட்டை வந்துருச்சா, அதையும் வாங்கிக்கிட்டியா, அப்புறம் உனக்கு ஒரு குதிரை வேற கொடுத்தனே, வாங்கினியான்னு கேட்கும்போது சரியான கோபம் வருது. ஆனாலும் மன்னர்கிட்ட எப்படி சொல்கிறது, மன்னா எனக்கு ஒன்றுமே வரலையே, எனக்கு ஒன்றுமே புரியலையே, நீங்கள் எதுவுமே கொடுக்கலையே, நான் செம்ம பசியில் இருக்கேன் அப்படின்னு அவன் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறான். என்னது, சாப்பிடலையா, 1000 பொற்காசுகள் ஒன்றுட்டு இல்லையா, குதிரை கொடுத்தனே எதுவுமே இல்லையா, அப்போ என்ன நடந்தது அப்படின்னு அவன், நான் என்னுடைய
படையில் இருக்கிறவங்கள தானே காவலாளிகள்கிட்ட தானே கொடுத்து அனுப்பிச்சேன், உங்ககிட்ட வந்துச்சா இல்லையான்னு அவர் யோசிக்கும்போது அதுவரையும் அமைதியாக அங்கே கேட்டுக்கிட்டு இருந்த கோவிலில் இருந்த ஒரு சாது, ஒரு முனிவர்னு வச்சுக்கோங்களேன், அவர் வராரு. வந்து சொல்கிறாரு, மன்னா இங்கே நடந்த விஷயத்த நான் வேணால் உங்களுக்கு விளக்கமாக சொல்லட்டுமா அப்படின்னும் போது, என்ன அப்படின்னு கேட்கும்போது, இவனை தூக்குறதுக்காக சரி எந்திரி வா போகலான்னும் போது அவன் எந்திரிக்கும் போது பசி மயக்கத்தில், ஏன்னா முத நாள் நைட்டு தான், அடுத்த நாள் நம்ம நல்லா சாப்பிட போகிறோன்னு சாப்பிடவே இல்லை, காலையிலையும் சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடல. அதனால் அவன் பசியில் மயங்குறான். உடனே இங்கே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து வைத்தியமெல்லாம் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. அப்போ அந்த சாது சொல்கிறாரு, மன்னா வேறு ஒன்றுமே நடக்கலை, நீங்கள் வந்து நானே வந்து சாப்பாடு அரண்மனை சாப்பாடு வரும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் இவன் என்ன நினச்சிட்டான், அரசரே வந்து நம்மளுக்கு சாப்பாடு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்து அனுப்பிச்ச எதையுமே இவன்கிட்ட வந்து சேரலை. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு காவலாளிக்கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிங்க. இப்போ இவன் அந்த காவலாளி கொண்டு வந்து கொடுக்கும்போது இது மன்னர் சாப்பாடு அப்படிங்கிறது சொல்லவும் இல்லை, சாப்பாடு இருக்குது சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது எனக்கு வேணான்னு சொல்லிட்டான். ஏன்னா அரசர் வரலன்றது அவனோட தாட்டு, நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்க. இப்போ அவன் என்ன யோசிச்சான்னா, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டான். இப்போது ரெண்டாவதாக ஒருத்தன் வந்தான். அவன் வந்து எல்லாத்தையுமே இவங்ககிட்டயே, இந்த பிச்சைக்காரன்ட்ட பக்கத்தில் இருந்தவன்ட்டே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு முதற் காரணம் என்ன அப்படின்னா, அந்த காவலாளியை கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன நடந்தது அப்படின்னு அரசர் கேட்கும்போது அந்த முதல் காவலாளி சொல்கிறான், மன்னா நீங்கள் கொடுத்து அனுப்பிச்ச சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்தேன், இவர் வாங்கவே இல்லை, அதனால் எதுக்கு வேஸ்ட்டாக போகுதே மன்னருடைய சாப்பாடு, சரி யாருக்காவது உபயோகமாக இருக்கட்டும்னு பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரர் இருந்தார், சாப்பிட்றியான்னு கேட்டேன். அவர் சரி கொடு அப்படின்னு சொன்னார், நான் கொடுத்துட்டேன், அவர் சாப்பிட்டாரு, நான் கிளம்பிட்டேன். நான் வந்து உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன், மன்னர் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரு, அப்புறம் சொல்லுன்னு சொன்னாங்க, அதனால் நான் வீட்டுக்கு போயிட்டேன், முடிச்சுட்டு வந்து பார்க்கலான்னு சொல்லும்போது தான் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னாங்க. பதறி அடிச்சுட்டு வந்து சொல்கிறேன், நான் அந்த சாப்பாடு எதுவும் பண்ணல, நான் கொண்டு வந்து தான் கொடுத்தேன்னு முதல் காவலாளி சொல்கிறான். அப்போ திருப்பியும் சாது பேச ஆரம்பிக்கிறாரு, இப்போ புரியுதா, நீங்கள் கொடுத்த சாப்பாடு இவனுக்கு அரச சாப்பாடுன்னு இவன் எதிர்பார்த்ததுனால வெறும் சாப்பாடாக வந்ததுனால இவன் வாங்க மறுத்துட்டான், இதுதான். அப்போ மன்னர் சொல்கிறாரு, அப்போ நான் ரெண்டாவது ஒரு காவலாளிக்கிட்ட வந்து 1000 பொற்காசுகள் கொடுத்து, ஒரு மரத்தடி இருக்கும், அந்த மரத்தடிக்கு கீழே யார் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவங்கக்கிட்ட இந்த பொற்காசை கொடுன்னு அனுப்பிச்சேனே அப்படின்னு சொல்லும்போது சாது சொல்கிறார், கரெக்டு தான், நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிங்கல்ல. அவர் வந்தார், வரும்போது இவர் சாப்பிடல, இந்த பார்வை இல்லாதவன் கண்ணு தெரியாதவன் சாப்பிடல, பிச்சைக்காரன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவர் பார்த்தாரு, நீங்கள் என்ன சொல்லி அனுப்பிச்சிங்க, மரத்துக்கு கீழே யார் உட்காந்து சாப்பிட்றாங்களோ அவங்கக்கிட்ட 1000 பொற்காசுகளை கொடுன்னு தானே சொன்னீங்க, அதனால் இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், அவர் காசை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஐயோ, மூணாவதாக நான் ஒரு காவலாளியை கூப்பிட்டு, இந்த மரத்துக்கு கீழே, அரச மரத்துக்கு கீழே யார் 1000 பொற்காசு மூடையோட ஒரு மூட்டையோடு உட்காந்துருக்காங்களோ அவங்கக்கிட்ட இந்த குதிரையை கொடுன்னு சொல்லி அனுப்பிச்சனே அப்படின்னும் போது சாது சொல்கிறாரு, ஆமாம் அதுவும் கரெக்டு, அவன் கொண்டு வந்தான், அதே மாதிரி இவன் அந்த மரத்துக்கு கீழே அந்த 1000 பொற்காசு மூட்டையோடு உட்காந்துருந்தான், வந்தவன் பார்த்துட்டு நீங்கள் தான் சரியான ஆளுன்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரன்ட்ட இந்த குதிரையை கொடுத்துட்டான். பிச்சைக்காரன் வாங்கினான், எதுவுமே இவன்கிட்ட சொல்லலை, உண்மையை சொல்லாமல் அவன் என்ன பண்ணான், குதிரையில் ஏறினான். யாரும் அவன் இந்த நாட்டை விட்டே போயிருப்பான், பஞ்சா பறந்து போயிருப்பான், அவனுக்கு தேவையான உணவு கிடச்சிருச்சு, குதிரை கிடச்சிருச்சு, பொருளும் கிடச்சிருச்சு. இனிமேல் அவன் இன்னையிலேருந்து அவன் செல்வந்தன், அவன் பிச்சைக்காரன்ல அவன் செல்வந்தன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ இதை கேட்கும்போது ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோன்னு கண்ணு தெரியாதவன் யோசிக்கிறான். மன்னரும் இதனால் நீ ஃபீல் பண்ண வேண்டாம், நாளைக்கு உனக்கு இதே மாதிரி என்னுடைய அரண்மனையிலேருந்து உனக்கு சாப்பாடு வரும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இதே மாதிரி அவன் என்ன பண்ணுறான், சரி இன்னைக்காவது நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, அரண்மனை சாப்பாடை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணுறான். அப்போது அடுத்த நாளும் விடியுது, போய் உட்கார்றான், யார்கிட்டையும் சாப்பாடு வாங்கலை, அரண்மனை சாப்பாடான்னு கேட்டுக்கிறான், அரண்மனையிலேருந்து வந்துதா அப்படின்னு. டைம் ஆகுது, சாப்பாடு வரவே இல்லை, 2 ஆகுது, 3 ஆகுது, 4 ஆகுது, வரலை. அவன் என்ன சாப்பாடே வரல, இன்றைக்கும் நம்மளை ஏமாற்றிட்டாங்களோ அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியலை, அங்கே இருக்கிற சாது நினைக்கிறாரு, இவனுக்கிட்ட சொல்லிட்டு போன அந்த மன்னன் வந்து கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருந்ததுனால நேற்று நைட்டே அவன் இறந்துட்டான், இன்றைக்கி காலையில் சொன்ன மாதிரி இன்றைக்கி மத்தியானத்துக்கு அவனால் சாப்பாடு கொடுத்து அனுப்ப முடியலை,
இவன் அரண்மனை சாப்பாடு வரும்னு இன்றைக்கும் அவன் பட்னியாகவே இருக்கிறான் அப்படின்னு சாது நினைக்கிறாரு. இப்போது இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு அந்த சாது சொல்கிற விஷயம் என்னென்னா, கடவுள் ஒரு தடவை தான் கதவை தட்டுவார். அந்த ஒரு தடவை தான் வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை நம்ம புத்திசாலித்தனத்தோட அறிவுபூர்வமாக யோசித்து நல்லா சிந்தனை பண்ணி அந்த வாய்ப்பை நம்ம தவற விடாமல் கேப்சர் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமைக்கு போவோம். கடவுள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆனால் அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறதுல தான் இருக்குது அந்த வெற்றியின் ரகசியமே. சில பேர் அந்த வாய்ப்பு கதவை தட்டும்போது ஐயோ சவுண்டாக இருக்குன்னு காதை முடிக்கிறாங்க. சில பேர் கதவு தட்டினா என்ன, அது பாட்டில் தட்டிகிட்டு இருக்கட்டும், நம்ம பாட்டில் நம்ம வேலையை பார்ப்போன்னு அதுக்கு ரெஸ்பான்சிபிள் கொடுக்காம அதை அலட்சியப்படுத்திட்டு அவங்க வேலையிலே இருக்காங்க. இந்த மாதிரி போகும்போது தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். ஆனால் கடவுள் எல்லாருக்குமே சமமாக வாய்ப்புங்கிற ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு வர்ற வாய்ப்பை இதே மாதிரி நீங்களும் கதவை மூடிட்டு திறக்காமல் இருக்கீங்களா? இல்லை காதை ஐயோ சவுண்டாக இருக்குன்னு காதை ஏதாவது மூடிக்கிறீங்களா? இல்லை இல்லையா? இனிமேலாவது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை, கடவுள் கொடுக்குற வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு வேண்டிக்கிறேன். மறக்காமல் இந்த கதையை கேட்கும்போதெல்லாம் வாய்ப்புகள் கடவுள் உங்களுக்கு கொடுப்பாருங்கிறத நம்புங்க. இதை தான் திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிறதையும் இந்த கதைக்கும் அதுக்கும் ஒத்துப்போகிற ஒரு திருக்குறள் தான். அதனால் வாய்ப்புகள் எல்லாருக்குமே வருது. அதை பயன்படுத்துகிறோமா, தக்க வைக்கிறோமா, தவற விடுறோமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. சரிங்களா? இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான கதைகளோடையும் ஆன்மீக கதைகளோடையும் உங்களை நான் மீட் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேல் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இதே மாதிரி ஒரு கதையோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜலக்ஷ்மி. நன்றி. தேங்க்யூ.